ஹாய் ஹலோ குட் ஈவினிங். திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன். நான் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்னா சம்மர் வந்திருக்குது. நமக்கு வந்து தயிர் சாதம் நமக்கு வந்து நல்ல சூட்டபிளான நமக்கு வந்து ஒரு லன்ச் மெனுவாக இருக்கும் நமக்கு டெய்லி. ஏன்னா குழம்பு வச்சு இந்த வெயிலில் வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அதனால் வந்து உங்களுக்கு நான் வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ப்ரான் பிக்கிள் தான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப ஈஸி, எந்த கஷ்டமான இதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் முதல்ல வந்து ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுக்கிட்டு, நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நடுப்புற இப்படி நம்ம ப்ரானை மேலே உள்ள ஸ்கின் எடுத்துகிட்டு நடுப்புற இப்படி நம்ம நைஃபால் இது பண்ணோம்னா லைட்டாக ஒரு ஸ்லிட் போட்டோம்னா உள்ளே வந்து குடல் இருக்கும். இதை எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் சமைக்கணும். நீங்கள் ப்ரான் பிரியாணி செஞ்சாலும், ஊறுகாய் செஞ்சாலும், தொக்கு செஞ்சாலும், எது செஞ்சாலுமே நீங்கள் இதை செஞ்சு கிளியர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வயிறு அப்செட் ஆகாமல் இருக்கும். நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி நான் எல்லாம் எடுத்து மசாலா என்ன மசாலா போட்டிருக்கேன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். ஏன்னா வெந்தயம் மஸ்ட்டு, நமக்கு ஊறுகானாவே கண்டிப்பாக வெந்தயம் மஸ்ட்டு. இதை வந்து அப்படியே வந்து வானலையே, அதாவது எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமையே நீங்கள் வெறும் வானல்லையே நீங்கள் வந்து இதை வந்து வறுக்கணும். இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மசாலான்னு சொல்லப்போனால் இதுக்கு வந்து வெந்தயம், கடுகு. இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கடுகு போட்டுக்குவோம். அதே போல் கடுகும் 1 ஸ்பூன் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க. இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும். இது கடையில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்ற பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் வந்து நம்மளுடைய ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் வந்து நான் முதல்ல வந்து பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும் சாஃப்டான ஒரு பக்குவம் வந்தோடனையும் நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். சிம்லேயே வைங்க, அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து பூண்டு போடாமல் செய்வாங்க. பட் ஆனால் நீங்கள் பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பூண்டு இருக்குதுல்ல, இப்போ அந்த பூண்டை என்ன பண்ணுவோம், லைட்டாக வந்து நம்ம ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்பூனாக வச்சு லைட்டாக அப்படியே இது பண்ணி பார்த்தோம்னா இப்போ போகுது. பார்த்திங்களா, நான் ஒன்றுமே இல்லை, லைட்டாக தான் வச்சேன். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும், இந்த பக்குவம் போதும். நம்ம வந்து இப்போ இந்த பூண்டை தனியாக எடுத்துருவோம் எண்ணெயிலேருந்து. இப்போ ஃப்ரை பண்ண பூண்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயிலில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க ப்ரான் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. ப்ரானோட குக்கிங் டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 3 to 4 மினிட்ஸ் தான். நம்ம இப்போ எண்ணெயில் குக் பண்ணுறதுனால சீக்கிரமே குக் ஆகிரும். ஏன்னா ரொம்ப குக் பண்ணிங்கன்னா ரப்பர் ஆகிரும். அதனால் நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப குக் பண்ணாதீங்க. குக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரான் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிரும், ரப்பரி ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் சாஃப்டாக குக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெரிய சைஸ் ப்ரானும் போடாதீங்க, சின்னது நீங்கள் இதை விட சின்னதும் போடலாம், இல்லை இந்த சைஸ் மீடியம் சைஸும் போடலாம். ஏன்னா ரொம்ப பெருசு போட்டிங்கன்னா உள்ள மசாலா ஏறாது. அதனால் ரொம்ப மீடியம் சைஸாகவே வாங்கிக்கங்க. இப்போ ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இன்னொரு தட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கிற ப்ரான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இன்னொரு செட்டு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணாமல் வச்சுருக்கிறேன் நான். இது முடிஞ்சோனையும்
இதை ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ ஃப்ரை பண்ண ப்ரானை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் தண்ணி படாமல் வைக்கணும், தண்ணி படவே கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃப்ரையும் ஆகணும், சேம் டைம் அதே போல் ப்ரான் வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ரான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு இந்த வெயில் நாளில் அப்படின்றதுனால வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து காடி ஊற்றணும். காடினா வினிகர் ஊற்றணும். இந்த மாதிரி வினிகர் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு வினிகரை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா ப்ரானுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பூண்டு ப்ரான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் மசிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லெண்ணெய், அதே எண்ணெயை மாற்றிடாதீங்க. ஏன்னா ப்ரான் ஃப்ரை பண்ண இது அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கருப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிடாதீங்க எண்ணெயை. எண்ணெய் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுலேயே இஞ்சி வெள்ளை பூண்டை ஒரு 50 கிராம் போதும். இதை அப்போ எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். இதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து அப்படியே ஃப்ரை ஆகிடணும், ட்ரையாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்குவோம். வினிகர் எதுக்குன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அதுக்காக தான் வினிகரு. நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3லேருந்து 4 மாதம் வச்சுக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட எங்கே இருக்க போகுது? ஊறுகாய் நம்ம செஞ்சிட்டோம்னாவே, நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னாவே நமக்கு வந்து உடனே, அதுவும் ப்ரான் ஊறுகாயெலாம் வந்து ரொம்ப காலியாயிரும், சீக்கிரமே காலியாயிரும். இப்போ இது எல்லாமே இதில் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணி வச்சோம்ல, அந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா இதில் உள்ள தண்ணி பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிக்குவோம். கட்டி பெருங்காயம் தான், நீங்கள் ஒரு கட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் போல் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடராகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் பெருங்காயத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா அப்படியே சுருள அப்படியே வதக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் இதுக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா அப்படியே எவ்வளோ பக்குவமாக கிரேவி அப்படியே கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம பூண்டையும் ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான், கார்லிக் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து ஒரு கிண்டி விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பெல்லாம் நீங்கள் குறைக்காதீங்க. இது கண்டிப்பாக ஊறுகானாவே உப்பு இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து, அதனால தான் வந்து ப்ரெஷர் உள்ளவங்க வந்து ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா இதில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். உப்பும் எண்ணெயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த எண்ணெயிலேயே கொதிக்கட்டும். ஆறிடுச்சு. ஆறினோனையும் நீங்கள் வந்து ஊறுகாய் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க, மூடி மேலே போட்டுறாதீங்க. மூடி மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி வேர்த்து வடிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரம் ஆற வைக்க முடியுமோ ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டில், நீங்கள் கண்ணாடி பாட்டில் மாதிரி எடுத்துங்க. கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா ஒரு வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கிலோ எறா, ஒரு 1/4 கிலோ பூண்டு இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் வந்து எனக்கு வந்து ஒரு 3/4 பாட்டில் போல் வந்திருக்குது.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நான் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மீன் ஊறுகாய் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடே போதும். இதே மெத்தடு, வெறும் வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் இவ்வளோ மட்டும் போட்டாவே போதும். உங்களுக்கு மீன் ஊறுகாயும் வந்துடும். மீன் வந்து நீங்கள் முள் இல்லாத மீனாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா மசாலா தடவிட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா ஆயில் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஆயிலே ஊறிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே உள்ளது நம்ம சீக்கிரம் எடுத்துருவோம், கீழே உள்ளது லேட்டாக தான் எடுப்போம். அதனால் ஆயிலே இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்கும் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வரும் ப்ரான் ஊறுகாய். நீங்கள் இன்கேஸ் வெஜிடபிள் சாப்பிட்றவங்களே வெஜிடபிள் ஊறுகாயும் நீங்கள் போடலாம். அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு, கேரட் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரேசா, பாய்.